கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, கர்த்தாவே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே சுவாமி. ஆபத்து வந்திருக்கிறதப்பா. இலங்கை மற்றும் இந்தியா தேசத்தை உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இலங்கையில் புயலினால், வெள்ளத்தினால், மழையினால் பாதிக்கப்பட்டு மக்கள் எல்லோரும் பரிதவிக்கிறார்கள் சுவாமி. உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. உம்முடைய கரங்களை நீங்கள் நீட்டினால் எல்லாமே சரியாக மாறிவிடும் சுவாமி. மழையை நிப்பாட்டுங்கப்பா. புயலை வர விடாம பண்ணுங்க சுவாமி. வெள்ளத்தை வடியே பண்ணுங்கப்பா. பரிதவிக்கிற மக்களை கர்த்தரே உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பாதுகாக்கிற தூதர்களை அனுப்பி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுமாறு கர்த்தாவே உங்களை கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே மண் சரிவுகள் ஏற்பட்டு ஆண்டவரே மக்களுடைய உயிர்கள் பழி வாங்கப்படாமல் இருப்பதற்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் காப்பாத்துங்க ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இந்த வெள்ளம் எல்லாம் நின்று போவதாக, வடிந்து போவதாக, மக்களுக்கு உணவு சாப்பாடு கிடைக்க முடியாமல் அவர்கள் பரிதவிப்பார்கள் ஆண்டவரே. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஓட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் ஐயா. பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. இந்த பிரச்சனை நிறைய பேர்ட்ட குடிசை வீடுகள் அப்பா. அவர்கள் எப்படி படுப்பாங்க ஆண்டவரே? அவருடைய வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கும் ஆண்டவரே? கர்த்தாவே இந்த மக்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. இலங்கையில ஆண்டவரே இயற்கை சீற்றம் ஏற்பட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அந்த சீற்றங்களை இல்லாமல் பண்ணி ஆண்டவரே ஒரு சுமூகமான ஒரு காலநிலையை ஏற்படுத்தி தருமாறு வாஞ்சையோடு இறைஞ்சி கேட்கிறேன் கர்த்தாவே. இலங்கை தேசத்தை உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பொறுப்படுங்கப்பா, பொறுப்படுங்கப்பா. பாதுகாப்பு கொடுங்க சுவாமி கர்த்தாவே. இல்லை இந்தியாவிலையும் ஆண்டவரே இந்த ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளிலே ஆண்டவரே இதே மாதிரியான நிலை பட்டிருக்கிறது அல்லது படப்போகிறது என்று கேள்விப்படுகிறோம் சுவாமி. பொறுப்படுங்க அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் பெயர் பெயராக காப்பாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் அப்பா எந்த இயற்கை சீற்றமும் அவர்களை அழித்து போடாதபடிக்கு, அவர்களுடைய வாழ்வாதாரங்களை பாதித்து விடாதபடிக்கு கர்த்தாவை பாதுகாத்து கொள்ளுங்க. காலநிலையை சீர்படுத்துங்கப்பா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையப்பா. உம்மாலே எல்லாமே கூடும். ரெண்டு நாட்டையும் எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ, இந்த இயற்கை சீற்றங்கள் இருக்கிறதோ, அந்த எல்லா இடத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை உண்டு பண்ணுங்க சுவாமி. கர்த்தாவே உங்களுடைய பாதத்தில் படியிலே நின்று கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.